என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, உலகத்தில் இந்த மகர ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேடி தேடி போய் அவங்களுக்கு நல்லது சொல்வேன். யாரெல்லாம் மகர ராசிக்காரர்களோ அவர்களை நான் எப்பொழுதுமே வந்து இந்த மகர ராசிக்காரர்களை நான் தேடி தேடி சென்று நல்லது சொல்லுகிறேன். ஏன்னா அவங்களோட நான் வாழ்ந்திருக்கிறேன். 10, 15 வருஷமா எனக்கு உங்களை தெரியும். ரொம்ப நல்லா தெரியும். அப்போது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும் வாழ்க்கையில்? 7ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். உனக்கு என்னப்பா அப்படின்னா 7ஆம் இடத்துல குரு உச்சமாகும்போது என்ன ஆகும்? நீங்கள் வந்து வெளிநாடு போகிற கனவுகள் சரி, சுவிட்சர்லாந்து போகிறேன், ஃப்ரான்ஸ் போகிறேன் போன்ற விஷயங்கள்லாம். அப்போது திடீர்னு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். ஹாய் பிச்சு டேக் திஸ் ரிசிக்னேஷன் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரிலாம். என்னடா இருக்கிற வேலையை விட்டு என்னடா பண்ண போகிறேன்? நீங்கள் கொடுக்குற பொங்கலுக்கும் சுண்டலுக்கும் அந்த மாதிரி ஃபாரின் போகிறீங்க, வெளிநாட்டு வாழ்க்கை தான், லட்சங்களில் சம்பளம். அது மாதிரி நண்பர்களே, வாழ்க்கை நல்லா வரும்போது அந்த ஈஃபில் டவரா அது பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சா பாருங்க, அவனுக்கு அனுப்பணும். வாழ்க்கை யாருக்கு என்ன வேணால் தரும் நண்பர்கள். ஆனால் நடக்கும் நம்பணும். நீங்கள் நம்புறதுல இருக்குது. நிறைய பேர் நம்பவே மாட்டேங்கிறான். நமக்கெல்லாம் எங்கே நடக்க போகுது, நமக்கெல்லாம் நல்லதே நடக்காதுன்னு நினச்சிக்கிறான். இப்படி நம்ம நினச்சோம்னா நல்லதே கண்டிப்பாக நடக்காது. நம்ம நடக்கும்னு நினைக்கணும். 7ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க போகிறது. வாழ்க்கையில் பெரிய லெவல் போகிறீங்க. அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒய்ஃப் கிடைக்க போகுது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும். 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் காதலை ஒன்று சேர்க்கிறார். பார்த்தீங்கன்னா, அழகே சுகமா 2 பேரும் பாட்டு பாடிட்டு உட்காந்துருப்பாங்க. பாட்டு பாடுற நேரத்துக்கு போயிட்டு ஒரு என்ன தப்பாக சொல்லிவிட்டேன் விடு, ஓகே ஐ லவ் யூன்ட்டு காலில் விழுந்துருக்கேன். வெள்ளை கொடிக்கும் வேலை தான். ஒய்ஃப் காலில் விழுந்தாவன் யாரும் கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. நல்லா இருப்பீங்க. அதை முதல்ல பண்ணுங்க. அப்போது 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்பொழுது காதலை சேர்த்து வைக்கிறார். உங்களுக்கு 6 ஆட்சி பெறும்பொழுது 6 வியாதிகள் வரும் உடம்புல. ரொம்ப 8 சூரிய பகவான் 6லே மறைந்து விபரீத ராஜயோகம் பெறும் பொழுது ரொம்ப நல்ல பீரியட். ஆனால் 6 ஆட்சி பெறும்பொழுது ரொம்ப நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல். 6 ஆட்சி பெற்றால் என்ன ஆகும்? ருண ரோக சத்ருஸ்தானாதிபதி என்பதால் வியாதி கடன் கஷ்டம் வரும் என்பதால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடம்பை பத்திரமா பார்த்துக்கணும். முக்கியமாக வீசிங்கு இழுக எதை சொல்கிறாங்கல்ல, இந்த ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட பிரச்சனையோட இருங்க. தேவையில்லாமல் டஸ்ட் அலர்ஜியில் போய் மாட்டிக்காதீங்க போன்றவைகள் ஏற்படும்.